ஆஹா, எந்த பறவைகளுக்குமே இங்க லிச்சி பழம் இருக்கிற விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த பழம் முழுவதும் எனக்கும் ராணிக்கும் தான் சொந்தம். அப்படின்னு சொல்லிட்டு காலுக்காகவும் அந்த மரத்து மேல உட்கார்ந்து லிச்சி பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சது. மரத்தோட கிளையில விஷம் கொண்ட நாகப்பாம்பு மறைஞ்சிருக்கிற விஷயம் காலுக்காகத்துக்கு தெரியாது. அந்த நேரத்துல மணிமாலா தண்ணீருக்குள்ள இருந்து வெளியே வந்தா. காலுக்காகம் லிச்சி பழங்களை சாப்பிடுறத பார்த்த மணிமாலா ரொம்பவும் கோவப்பட்டா. ஹே, ஷூ ஷூ, காகமே, என் மரத்துல இருந்து போ, என் பழங்களை சாப்பிடாத. அட நீர் தேவதையே, உன்னால என்ன பண்ண முடியும்? இந்த லிச்சி பழங்கள் எனக்கு மட்டும்தான் சொந்தம். நான் தான் இத சாப்பிடுவேன். என் பழத்தை சாப்பிட்டது மட்டும் இல்லாம என்கிட்ட திமிரா வேற பேசுறியா? ஹே பாம்பே, என்ன செய்துகிட்டு இருக்க? அந்த காகத்தை வந்து பொடி. சரி எஜமானி அம்மா, இப்பவே இந்த காகத்தை நான் கொன்னுடுறேன் அப்படின்னு சொன்ன அந்த நாகப்பாம்பு காலுக்காகத்தை பிடிச்சிடுச்சு.